2 பேரும் மொத்தமாக சாப்பிடலாம்ல. சாப்பிடுங்க. என்ன இப்போ தான் மதிய சாப்பாடா? ஆமாம். சரி. மதிய சாப்பாடு. என்ன குழம்பு? குழம்பு மீன் குழம்பு. சரி சரி, மீன் குழம்பாக்கம். கூட்டு மீன். அதில் உள்ள மீனா? குழம்புல உள்ள மீன் தான் கூட்டா? அந்த சைடு கிணத்துல இருக்கிறது அது உருளைக்கிழங்கு கூட்டு. சரி சரி. உருளைக்கிழங்கு தக்காளி அதை போட்டு கூட்ட வச்சுருக்காங்க. ம். வரேன். தாத்தா, இப்போ நீங்கள் வந்து சொந்த ஊர்லேயே ஊருக்கு பக்கத்துலேயே பணடிச்சு வர்றதுனால இப்படி மீன் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறீங்க, மீன் கறிலாம். இப்போ வந்து ரொம்ப தூரமாக உள்ளே போய் செய்வாங்கள்ல, ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் உள்ள பனங்காட்டுக்குள்ளே போய் அவங்களுக்கு எப்படி வசதி கிடைக்காது இல்லை? அங்கே தங்கின பிறகு அந்த மாதிரி நேரத்தில் அதிகமாகலாம் வெளியில் வந்து வாங்கிட்டு போக மாட்டியானே. ம். இந்த கூட்டு தான் நல்லா இருந்துச்சு. உருளைக்கிழங்கு தான் மீனோட டேஸ்ட்டாக இருக்கா? சரி, நீங்கள் சாப்பிடு. சரி, ரைட்டு, சாப்பிடுங்க. நாய்க்கு வருது. அது நாய்க்கு வைக்க போறீங்களா? பார்த்துட்டு கிடக்குல. நாய்க்குன்னு தனி தட்டு போட்டு வச்சாச்சா? சொல்லு. தாத்தா, 2 நாய் போட்டு வளர்க்கல. இது வந்து நாய் வளர்க்குறது உங்களுக்கு பிடிச்சதுனால வளர்க்கலா, இல்லை இந்த பொருள்லாம் நம்ம கோழி கீழி வளர்க்கோம், ஆடு வளர்க்கோம், அதுக்கு பாதுகாப்புக்காண்டி போட்டிருக்கீங்களா? அது பாதுகாப்பு தான். பாதுகாப்புக்காக தான் போட்டிருக்கேன்னா. ஆட்டுக்குட்டி நிற்கிங்க, ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் போட்டிருக்கேன். கோழி எல்லா பொருளும் அங்கே அங்கே கிடக்கல. நாக்குட்டி இங்கே கிடந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். பயம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கலாம்.
சரி அதுதான் ரைட்டு. இன்னைக்கு எத்தனை மணிக்கு பணம் செய்ய முடிச்சியா? நீ காலை பணம் 8 மணிக்கு முன்னாடி வச்சுட்டேன். 8 மணிக்கு முன்னாடி செய்ய முடிச்சிட்டீங்களா? எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது? ஆரம்பிச்சது 4:30. அதிகாலையில் 4:30க்கு ஆரம்பிச்சிருக்கியா? ஆரம்பிச்சு 8:30க்கெலாம் முடிச்சிட்டியா? சரி சரி. மதிய பணம் இப்போ ஓடுதா? இல்லை, மதிய பணம் ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் மடிச்சு வருது. காலைல பயணி இறக்குச்சில் ஒரு வாட்டி, நைட்டு பணம். நைட்டு வருது. சரி சரி அதுதான்.